Today we are going to discuss the topic importance of student-teacher interaction in virtual classrooms. Okay, so we'll discuss about student and teacher and student interaction between the virtual classroom, pros and cons. Okay. ஸ்டூடெண்ட்ஸோட queries ஏதாவது கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சாட் பாக்ஸ் அந்த ஹேண்ட்ஷேக் சிம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்து queries ஆன்சர் பண்ணலாம், டீச்சர்ஸ்கிட்ட வந்து கேட்கலாம். அது ஒரு நல்ல பாசிட்டிவ். When it comes to online classroom, students can ask doubts with the teacher and clear doubts quickly. If any doubts, they can clarify in the message through the teacher. If any doubts, ask to means raise up the hand and ask the teachers. Feedback and improvements, reduce the mistakes, students write the mistake quickly. அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதனால டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பர்சனலாக கைட் பண்ணிக்கலாம். So during COVID period, this online classes are very useful for the students, mainly like Zooms, Google Meets. இப்போ ஆன்லைன் கிளாஸோட ஃபிசிக்கலாக வந்து ஒரு டீச்சர் நம்மளுக்கு கிடைக்கல தான் நல்லாவே அது புரிய வரும். விர்ச்சுவல் கிளாஸில் வந்து நிறைய பேர் வீடியோஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. இதுவே நம்ம கிளாஸ் ரூம்ஸில் இருந்தோன்னா அந்த நல்லா நம்ம மேம் சொல்கிறத நல்லா லிசன் பண்ணலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய இது பண்ணிக்கலாம். ஆனால் விர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்போஷர். காஸ் இப்போ குறிப்பிட்ட இடத்துல இருந்து மட்டும் டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் ரூம்ஸில் நம்ம நேரில் போய் கற்றுக்கிறப்போ அதே விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸில் வந்து பார்க்குறப்போ வந்து அக்ராஸ் த குளோபல் வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நாலேஜ் வந்து நிறைய பேர் கற்றுக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளாஸில் வந்து கவனிக்கும் போது நம்மளோட டைரக்ஷன் எல்லாமே மேம் மேலே இருக்கும். நம்ம வந்து கவனிக்கலாம் கிளாஸில். இதே வந்து ஆன்லைனில் நம்ம கிளாஸ் கவனிக்கும் போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அவ்வளோதான். Virtual classroom are used to improve communication knowledge and skills. Teachers can clear the doubts by question and answer. விர்ச்சுவல் கிளாஸில் வந்து எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக கிடைக்குமான்னு தெரியாது. அது யாரும் எங்கேஜாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆன்லைன் கிளாஸஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மூலிமா நம்ம வந்து கிளாஸஸை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ப்ரெசென்ட்ல விர்ச்சுவல் மீட் இருக்கிறனால நம்ம ஃபாரின்ல இருக்க கிளைண்ட்ஸ் கூட எல்லாம் நம்மளால பேச முடியுது. அங்க இருக்க டீச்சர்ஸ் கூட நம்மளுக்கு கைடன்ஸ் கிடைக்குது. அதை வச்சு நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும், வேற ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஆகட்டும், அதை வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணிக்க நம்ம இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கரண்ட் வேர்ல்டுல. நான் அந்த பாயிண்ட் அக்ரி பண்ணுறேன். பட் வர்ச்சுவல் இன்ட்ராக்ஷன் வந்து அதுலேயே கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. எல்லாருமே வந்து இன்ட்ராக்டிவாக இருப்பாங்கன்னு அதில் அவசியம் இருக்குது இல்லைக்கா. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறனாலும் அதில் இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கவும் கொஞ்சம் அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கேதர் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. லைவ் கிளாஸாக இருக்கிறனால நம்ம டீச்சர்ஸ் கிட்ட நல்லா கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. நமக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நேரடியாக போய் அவங்க கிட்ட கேட்க முடியும். ஸோ ஃப்ரம் தேட் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்குள்ள பாண்டிங் க்ரியேட் ஆகுது. நம்ம பர்சனலாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறோம். அண்ட் தீஸ் திங்ஸ் வேர் ஹேப்பன் இன் லைவ் கிளாஸஸ். இது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் 10 years நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து விர்ச்சுவல் கிளாஸஸ் தான் இருக்கிற மாதிரியா இருக்கும். ஆக்சுவலாக வந்து ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆல் ஓவர் விர்ச்சுவல் கிளாஸஸ் தான் இருக்கும் ஆஃப்டர் 10 years. இப்போ விர்ச்சுவல் கிளாஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் கிளாஸ் கம்பேர் பண்ணும்போது ட்ரெடிஷ்னலில் வந்து நிறைய பர்சன்ஸ் கூட மீட் பண்ணுவோம். அவங்களோட ஆட்டிடியூட்ஸ், அப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற குட் திங் அண்ட் பேட் திங்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேஷன் கிடைக்கும், கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்மளோட இதை வந்து கம்யூனிகேஷன் நல்லா பில்ட் பண்ண முடியும். ஆனால் விர்ச்சுவல் கிளாஸில் அப்படி இல்லை. யாரையுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் லோவாக இருக்கும். இப்போ இன்னொருத்திங்க என்ன அப்படி அவங்களோட கேரக்டர், இப்போ ஒரு டீச்சர்னா எல்லா ஸ்டூடெண்ட்டோட கேரக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஸ்டூடெண்ட் எப்படி என்ன மோட் ஆஃப் லேர்னிங் கொடுக்கலான்னு சொல்லி, என்ன மோட் ஆஃப் டீச்சிங் கொடுக்கலான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண முடியும். பட் ஆனால் விர்ச்சுவலாக அந்த மாதிரியா இது பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸை ட்ரீட் பண்ணிக்க முடியாது. அதே விர்ச்சுவல் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம எந்த லொக்கேஷன்ல சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருந்து கூட நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க இருந்துட்டு ஆஸ்திரேலியா
இன்டர்நெட் அண்ட் திங்ஸ் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம்.